பாலியை பற்றி எந்த ஒரு புக்கும் படிக்கல அப்படிங்கிறதுனால நான் இங்கே கிளம்பி வரதுக்கு முன்னாடியே வந்து சர்ச்லாம் பண்ணேன். பாலியை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது புக் இருக்கான்னு. ஐ couldn't find the right book அப்படின்னு சொல்லலாம். ஐ நோ இங்கே வந்து மகாபாரதம் அண்ட் ராமாயணோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே ரொம்ப நிறையா இருக்குது. ஹிந்துவிசம், புத்திசம் இது எல்லாமே இங்கே பாப்புலர், இஸ்லாம் இது எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்னு தெரியும். பட் ஐ வாஸ் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் த இந்த இடத்துக்கு எனக்கு வந்தபோது ரிமைண்ட் பண்ண புக்ஸ் அப்படின்னா அதில் உன்ன டோர்ஸோட கார்விங்ஸ் வந்து பயங்கர இன்ட்ரிகேட்டாக இருந்தது. ஹவுஸ் ஃபுல் ஆஃப் டோர்ஸ் அது வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. என் வாழ்க்கையில் ஸ்கூல் புக்ஸை கூட தொட்டதில்லை. நான் ஒரு புக் வாங்கியிருக்கேன், காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். வெரி ஈஸி, செல்ஃப் இம்ப்ரூவ்டு மீ. ஓ மை காட், இது எனக்கு இப்போ தேவைப்படுது பயங்கரமா. இனிமேல் இந்த புக்கு தான் என்னோட வழிகாட்டி. இன்னொன்று பைத்தியக்காரத்தனமாக ஒரு புக் வாங்கியிருக்கேன், ஹவு நாட் டு பை புக்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஸோ என்கிட்ட நீங்கள் ரெண்டு விஷயம் கற்றுக்கலாம். ஒன்று வந்து எப்படி புக்கு வாங்கணுன்றது, இன்னொன்று எப்படி புக்கு வாங்கக்கூடாதுன்றது. ரெண்டு விதமாக ட்ராவல் பண்ண முடியும். ஒன்று புக்ஸு படிக்கும்போது புக்ஸில் இருக்கிற இடங்களை போய் விசிட் பண்ணுற ஒரு ஃபீலிங் அது ஒன்று இருக்கும். ஆர் நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே இருக்க கல்ச்சரை டைரெக்டாக நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி அங்கே இருக்க எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சு அந்த இடத்த புரிஞ்சுக்கிறது. ஸோ ஃபார் நான் இது வரைக்கும் இந்தோனேஷியாவை புரிஞ்சுக்கிறதுக்குன்னு எந்த ஒரு புக்கும் நான் வந்து படித்ததில்லை. ஸோ எனக்கு லிட்ரலி அண்ட் நிஜமாவே வந்து ஃபிசிக்கலி எல்லா விதத்துலையுமே வந்து திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தோனேஷியா. அதுலேயும் வந்து தலைநகரமான ஜகார்ட்டா பக்கம்லாம் நாங்கள் போகல. பட் டு பாலி வந்து 2014 இட் வாஸ் மை ட்ரீம் டு விசிட் பாலி. அண்ட் அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு 2025 தேங்க்ஸ் டு ஜிடி ஹாலிடேஸ் அண்ட் ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் மூலமாக வந்து ஃபைனலி ஐ எம் ஹியர் இன் பாலி. பாலியை பற்றி எந்த ஒரு புக்கும் படிக்கல அப்படிங்கிறதுனால நான் இங்கே கிளம்பி வரதுக்கு முன்னாடியே வந்து சர்ச்லாம் பண்ணேன். பாலியை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது புக் இருக்கான்னு. ஜஸ்ட் லைக் நான் வந்து மலேசியா பேகஸ்ன்னு சொல்லிட்டு அந்த புக்கை எடுத்து படிக்க ட்ரை பண்ணேன். பட் அதில் சம்வேர் எனக்கு பாலி பற்றின புக்ஸ் எல்லாமே ஐதர் இந்தியாவில் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது ஆர் ஐ couldn't find the right book அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து டைரெக்டாக நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பாலி அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே வர வழியில் ஐ தாட் பாலி எப்படி இருக்கும்னு எனக்கு ஒரு மைண்டில் ஒரு ஐடியா இருக்கும்ல. ஐ நோ இங்கே வந்து மகாபாரதம் அண்ட் ராமாயணோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே ரொம்ப நிறையா இருக்குது. அதை பற்றின நிறையா ஸ்கல்ப்சர்ஸ்லாம் இருக்குது. அண்ட் நாங்கள் இறங்கினோடனே வந்து கடோத்கஜனுடைய அந்த ஒரு ஸ்கல்ப்சர்லாம் பார்த்தோம். தட் வாஸ் தேர். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இங்கே வேறு என்ன இருக்குது? ஐ நோ ஹிந்துவிசம், புத்திசம் இது எல்லாமே இங்கே பாப்புலர், இஸ்லாம் இது எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்னு தெரியும். பட் ஐ வாஸ் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் த பேஸ் ஆஃப் த பிளேஸ். அதுதான் நான் சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து ஐ லைக் அந்தமான் கம்பேர்ட் டு கோவாவில் வந்து இட் இஸ் வெரி ஃபாஸ்ட் பேஸ் வென் கம்பேர்ட் டு அந்தமான். ஏன்னா அந்தமானில் அது அவ்வளோ லெய்ட் பேக்காக இருக்கும். அண்ட் ஐ தாட் பாலியும் அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அந்த பேஸை மேட்ச் பண்ணுறதுக்காக வர வழியிலே வந்து நான் இந்த முராகமியோடைய விண்ட், பின்பால் இந்த ரெண்டு நாவலையும் வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ கொஞ்சம் அதே டேஸ்ட்டில் இதுவும் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு இந்த ஒரு ஜோனில் இருக்குது. பட் இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி முராகமியோட பேஸ். இந்த இடத்துக்கு எனக்கு வந்தபோது ரிமைண்ட் பண்ண புக்ஸ் அப்படின்னா அதில் உன்னை பார்க்குற இடத்துலலாம் ரோடு ஃபுல்லாக பேம்பூஸ் வச்சோ இல்லை வந்து ஸ்டோன்லேயோ நிறையா ஸ்கல்ப்சர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப டெக்கரேட்டிவான ஒரு இடமா எனக்கு வந்து பாலி தெரிஞ்சுது. அண்ட் அதில் எஸ்பெஷலி நிறைய இடத்துல டோர்ஸோட கார்விங்ஸ் வந்து பயங்கர இன்ட்ரிகேட்டாக இருந்தது. அண்ட் அது பார்க்கும்போது இட் ரிமைண்டட் மீ ஆஃப் ஹவுஸ் ஆஃப் டோர்ஸ் பை டான் டுவான் யங். அந்த புக்கில் இருக்கிற அந்த ஒரு டோர்ஸ் அண்ட் எஸ்பெஷலி அந்த ஒரு பர்டிகுலர் சீனில் வரக்கூடிய ஹவுஸ் ஃபுல் ஆஃப் டோர்ஸ் அது வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ தட் இஸ் சம்திங் இந்த இடம் வந்து எனக்கு ரிமைண்ட் பண்ணுது. நீங்கள் அந்த புக் இது வரைக்கும் படித்ததில்லை ஆர் அதை பற்றின ரிவ்யூ பார்க்கலன்னா செக் அவுட் ஹவுஸ் ஆஃப் டோர்ஸ். அது ரொம்ப ஒரு டெலிஷியஸான ஒரு புக். அது ஒரு மாதிரி மலேசியாவுக்கு போகணும், பெனாங் போகணும், அந்த இடத்த போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு புக்கு. ஒன் சச் புக் வேர் யூனோ அது நம்ம படிக்கும்போது இந்த மலேசியன் ஆர்ச்சிபிலகோவே நம்ம போய் மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நமக்கு தோணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு புக் தான் டான் டுவான் யங்கோடைய அந்த ஹவுஸ் ஆஃப் டோர்ஸ். ஸோ இது மூலமாக எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஆப்வியஸ்லி பாலியில் வந்து ஸ்பா இஸ் பாப்புலர். ஆனால் வந்து நான் பெருசாக ஸ்பாவில் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. பட் ஐ ட்ரைட் ஃபுட் மசாஜ் ஃபார் ஒன் பர்டிகுலர் ரீசன். ஓஷன் வாங் வந்து இந்த ஆன் எர்த் வி ஆர் பிரீஃப்லி கார்ஜியஸ் அப்படிங்கிற அந்த புக்கை எழுதியிருப்பார். அந்த புக்கில் வந்து அவங்களுடைய அம்மா ஃப்ரம் வியட்நாம், இந்த வியட்நாம் அண்ட் அமெரிக்கன் வார் டயத்துக்கு அப்புறமா ஷீல் மூவ் டு யூஎஸ். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய பார்ட்னர் வந்து தி அமெரிக்கனாக இருப்பாங்க. ஓஷன் வாங்குடைய அம்மா வந்து வியட்நாம் அண்ட் அமெரிக்கன் வாரில்
அங்கே இருக்க வியட்நாமிஸ் உமனுக்கும் அங்கே இருக்கிற ஒரு அமெரிக்கன் மிலிட்ரி மேனுக்கும் சேர்ந்து பிறந்த ஒரு பெண் அவங்க. ஸோ அவங்களுக்கு வியட்நாமில் பயங்கரமான எதிர்ப்பு இருக்கும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் நீ வந்து ஒரு ஃபாரினரோட குழந்தை தானேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ரொம்ப பேடாக இல்ட்ரீட் பண்ணுவாங்க. ஷி வில் மூவ் டு தி யூஎஸ். ஸோ அங்கே போகும்போது ஓஷன் வாங் வந்து அங்கே தான் வளர்ந்துருப்பார். அங்கே இருக்கிற ஒன் ஆஃப் த சலூன்ஸில் வந்து அவங்க அம்மா வந்து வேலை பார்ப்பாங்க. அப்போது அவங்கக்கிட்ட வந்து ஒரு அமெரிக்கன் லேடி வந்து ஃபுட் மசாஜுக்கு வந்துட்டே இருப்பாங்க. அதுக்கான காரணமாக அந்த லேடி சொல்கிறது என்னவா இருக்கும்னா, என்னை டச் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, அண்ட் இந்த மாதிரி பெடிக்யூர் பண்ணுறது மூலமாக தான் ஐ கேன் ஃபீல் த ஹியூமன் டச் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த அமெரிக்காவில் இருக்கிற அந்த ஒரு சாலிட்யூட் அது ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அது ஹேண்ட் நம்ம நிறைய இடத்துல தாய் மசாஜ், பாலி மசாஜ்னு சொல்லி இவங்களுடைய மசாஜஸை பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம். பட் அவங்களுடைய லைவ்லிஹுட் என்னவா இருக்குது, அவங்களுடைய ஃபேமிலி எப்படி இருக்குது, why are they doing whatever they are doing, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கான அந்த ஒரு ஹியூமன் சைடை வந்து ஓஷன் வாங்கோட புக்கில் பார்க்க முடியும். இஃப் யூ நாட் ரெட் தட் புக் ஆர் அந்த வீடியோ பார்க்கலன்னா செக் அவுட் தட் வீடியோ. அண்ட் இந்தோனேஷியா ஆர் பாலி வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பெரிப்ளஸ் அப்படிங்கிற ஒரு புக் ஸ்டோர் தான் நான் பார்த்தேன். வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து 3 பிரான்ச்சஸ் பார்த்தேன். அண்ட் வாட் ஐ டோல் யூ, நான் வந்து இந்தியாவில் நம்ம வீட்டு சென்னையில் இருக்கும்போது பாலி பற்றி புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. எல்லாமே ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே இருந்தது. அப்படியே இருந்தாலும் 1000-2000 அப்படி தான் புக்ஸ் இருந்தது. அதனால தான் வாங்கலை. பட் இங்கே வந்து புக்ஸோட விலை வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது. எனி புக் தட் யூ டேக் மினிமம் 1000 rupees அது வந்துடுது. அது இல்லாமல் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு நாவல் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த விதத்தில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ மலேசியா பற்றி படிக்கும்போது நான் நான் ஃபிக்ஷன் தான் எடுத்தேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு வந்து ஜப்பான் ஆகட்டும், இல்லை வந்து பெனாங் ஆகட்டும், ஆர் எனி அதர் பிளேஸ் ஃபார் தட் மேட்டர், ஸ்ரீலங்கா ஆகட்டும், இந்த பிளேஸ்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டது, ஆப்கானிஸ்தான், இது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டது வந்து த்ரூ நாட் நான் ஃபிக்ஷன். அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியோ, அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டான்ஸோ, இல்லை இப்போ என்ன நடக்குது அந்த மாதிரியான ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி பற்றி நான் வந்து படித்து நான் தெரிஞ்சுக்கல. ஆன் தி அதர் ஹேண்ட் அவங்களுடைய கல்ச்சர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே அவங்களோட லிட்ரேச்சர் மூலமாக தான். எந்த அளவுக்கு ஆப்கானிஸ்தான் பற்றி நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கொடுத்தது வந்து கலித் ஹுசைனியோ, அந்த மாதிரி ஆண்ட்ரியா ஹிராட்டா அப்படிங்கிற ஒரு ஆத்தர் இங்கே இந்தோனேஷியாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்தோனேஷியாவுடைய பாலிடிக்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், இங்கே இருந்த ஜாப்பனீஸ் ஆக்குபேஷன் ஆகட்டும், இல்லை இங்கே இருந்த பல விஷயங்கள் அவங்களுக்கு நடந்த இந்த பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வே வந்து இந்த பர்டிகுலர் புக் ஆண்ட்ரியா ஹிராட்டாவோடது. அண்ட் நம்ம ஊரில் எப்படி ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற மாதிரி இந்தோனேஷியாவில் ஒரு ஸ்கூலில், ஒரு வில்லேஜில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் மோனோலித்திக் பியூரோக்ரஸினால அவங்க ஸ்கூலில் வந்து க்ளோஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வருது. ஸோ அந்த டயத்தில் அங்கே இருக்கிற பசங்க அண்ட் அங்கே இருக்கிற ஒரு 2 டீச்சர் இவங்க மூலமாக ஹவு டு தே ஃபைட் த கவர்மெண்ட், ஹவு டு தே ஃபைட் த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிற மாதிரியான ஒரு 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 இதுதான் இந்த ஒரு பர்டிகுலர் புக். சொல்லப்போனால் 2005 இந்த புக் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போ இருந்து திஸ் பிகேம் த பெஸ்ட் செல்லிங் நாவல் இன் த கண்ட்ரீஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்தோனேஷியாலேயே 2005க்கு அப்புறம் பெஸ்ட் செல்லிங் நாவல் அப்படிங்கிற அந்த ஒரு டேகை பெற்ற புக் தான் த ரெயின்போ ட்ரூப்ஸ். ஸோ இந்த புக் எப்படி இருக்குது அப்படின்னு நான் படிச்சுட்டு சொல்கிறேன். இன்னும் கவர் கூட பிரிக்கிறதுக்கு மனசே வரமாட்டேங்குது. ஃப்ரெஷ்ஷாகவே இந்தியாவுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அண்ட் த நெக்ஸ்ட் புக் இது வந்து பியூட்டி இஸ் அ வவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஈகா குரானியவன், அதான் அவங்க பேர் நினைக்கிறேன், குர்னியவான் whatever, அவங்களுடைய புக் தான் இது. ஸோ ஏதோ இந்த புக்கோட கவரில் வந்து சல்மான் ரஷ்டியோட பேரும் இருந்தது, கேப்ரியல் கர்சியா மார்க்கஸோட பேரும் இருந்தது. என்னடா இவங்க 2 பேரையும் கலந்த ஒரு கலவையாக இவங்க இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் இதோடு தான் இந்த புக்கை நான் எடுத்தேன். பிகாஸ் ஐ லைக் சல்மான் ரஷ்டி. அண்ட் ஓகே, கேப்ரியல் கார்சியாவோட புக்கை என்னால் படிக்க முடியல, அது எனக்கு கொஞ்சம் போரிங்காக இருந்தது அப்படின்னாலுமே ஓகே, அவங்களுடைய புக்கு வந்து இட் இஸ் வெல் நோன் அண்ட் அவங்க வந்து ஆஸ் அன் ஆத்தராக வந்து அவங்க நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க 2 பேரும் சேர்ந்த ஒரு கலவையாக தான் இந்த புக் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த புக்கில் வந்து எப்படின்னா ஒரு 21 வருஷம் கழித்து இறந்து போன ஒரு பெண் அவங்க ஃபேமிலியை பார்க்குறதுக்கு பேயாக வராங்க. அவங்க ஃபேமிலி வந்து பயங்கர ஒரு கஷ்ட காலத்தில் இருக்கிறாங்க. அந்த இடத்துலேருந்து எப்படி அவங்க ஃபேமிலியை மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை. ஸோ இதுலேயுமே ஆக்சுவலி இந்தோனேஷியா பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, டச் கொலோனியலிசம் ஆகட்டும், இல்லை ஜாப்பனீஸ் ஆக்குபென்சி ஆகட்டும், அந்த டயத்தில் அந்த ஒரு செஞ்சுரியிலே வந்து அவங்க என்ன கோ த்ரூ பண்ணாங்க அப்படிங்கிற என்டையர் ஹிஸ்ட்ரியை லிட்ரேச்சர் மூலமாக அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம்னா, இங்கே இந்தோனேஷியாவில் இருக்கிற அந்த டார்க் சைடு ஆஃப் இந்தோனேஷியா, எஸ்பெஷலி அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒரு சில விஷயங்கள் பற்றி இவங்க இந்த கதையில் அப்படியே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இஃப் யூ ஆர் அ உமன் யூ மைட் லவ் திஸ் புக் அ லாட் மோர். ஏன்னா இந்த புக்கில் வந்து இங்கே இருக்க விமனுடைய ஸ்ட்ரென்த்,
அவங்களுடைய ரிசைலன்ஸ் அதை பற்றி நிறைய இருக்கும். ஏன்னா இந்த ஃபேமிலி இவங்க மீட் பண்ணுற இந்த ஃபேமிலி அதில் வந்து the men are not very strong, not mentally strong. ஸோ அங்கே இருக்க விமன் ஹவு டு தே டேக் அப் த ஃபேமிலி அண்ட் ஹவு டு தே மூவ் திங்ஸ் ஃபார்வர்ட் அப்படிங்கிறது தான் இந்த புக்கில் இருக்குது. எகெயின் இவனோட ட்ரெஸ்ஸையும் நான் இன்னும் கழட்டல, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கிளாஸி கவரில் தான் இருக்கான். ஸோ இகா குரின்யவன் இவங்களுடைய இந்த ஒரு ஃபென்டாஸ்டிக் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு இவங்க எழுதியிருக்காங்க. அண்ட் இது வந்து இட் ஹேப்பன்ஸ் இன் அ மித்தலாஜிக்கல் இந்தோனேஷியன் டவுன். ஸோ இந்தோனேஷியான்னு எழுதினாலே நமக்கு அந்த இடம் தெரியாது இல்லை. இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு மித்தலாஜிக்கல் பிளேஸ் அப்படின்னா ஐ டோன்ட் நோ வேர் இட் இஸ். ஸோ இது வந்து படித்தா தான் நமக்கு தெரியும். இந்தோனேஷியன் டவுன் ஆஃப் ஹலிமுண்டா அப்படின்னு எழுதியிருக்காங்க. இட்ஸ் நாட் அ ரியல் பிளேஸ். ஸோ இந்த புக்கும் வந்து இஃப் யூ ஹவ் ரெட் ஆர் இஃப் யூ வாண்ட் டு ரீட், இதை வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்களான்னு தெரியல. படிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். படிக்கல அப்படின்னா யூ கேன் பை திஸ் புக் ஃப்ரம் தி லிங்க்கும் என்னால் சொல்ல முடியாது. நான் இங்கே வந்து வாங்கினேன், நீங்கள் பாலி வந்தீங்கன்னா வந்து வாங்கிக்கோங்க. பட் இது ரெண்டும் தான் என்னுடைய இந்தோனேஷியா பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பர்டிகுலர் ட்ரிப்போட சுவனராக வந்து நான் இந்த 2 புக் தான் எடுத்திருக்கேன். அண்ட் இதை ரெக்கமெண்ட் பண்ணது இந்த பெரிய பிளேஸ் ஷாப்பில் இருக்கிற பர்சன் தான். ஒருவேளை நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் இது அந்த மாதிரி புக்கு இல்லை, இது அவ்வளோ சிறப்பு இல்லைன்னு தெரிய வந்துச்சுன்னா நான் அப்போ வந்து அதை அப்டேட் பண்ணுறேன். பட் தேங்க்யூ ஸோ மச். ரெஸ்ட் ஆஃப் த ட்ரிப்பில் வந்து நான் படிப்பேன்னு தெரியல. பட் நான் இது வரைக்கும் இங்கே வந்ததுலேருந்து நிறைய ரீடிங் நோட்ஸ் இங்கே இருந்தது, படிக்கிறதுக்கான நிறைய ஸ்பேஸ் இருந்தது. ஆனால் கொஞ்சம் ஊரை சுற்றி பார்த்துட்டு புக் ஷாப்பே ஒரு 3 போய் சுற்றி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த ஒரு அன்வைண்ட் பண்ணி படிக்கிறது பண்ணல. பட் ஐம் எக்ஸ்பீரியன்சிங் பாலி. ஸோ நான் இது வரைக்கும் சொன்ன இந்த பாலி சம்மந்தமான புக்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இதை நீங்கள் வாங்கி படிக்கிறதுக்கு பாலி தான் வரணும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். ஹாய். ஐயோ இவ்வளோ மறந்துட்டேங்க பாருமா. இவ புக்கு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கா. நானும் பாலியில புக்ஸ் வாங்கியிருக்கேன். இவ்வளோ நல்லா புக் படிச்சிருந்த இவளே வந்து புக்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்றது ஒரு ஆச்சரியமான விஷயமே கிடையாது. பட் இது வரைக்கும் என் வாழ்க்கையில ஸ்கூல் புக்ஸை கூட தட்டதில்லை. நான் ஒரு புக் வாங்கியிருக்கேன், காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். இட்ஸ் அ வெரி வெரி டிஃப்ரெண்ட் திங். ஸோ இவங்கள மாதிரி எனக்கு சொல்ல வராது. பட் ஸ்டில் நான் வந்து இந்த புக்ஸை வந்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ல போகிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கதைகள் இதெல்லாம் நம்ம படிக்கிறது. அதே மாதிரி இந்த ரெயின்போ ட்ரூப்ஸ் அப்படின்றத படிக்கிறதுக்கு 5 minutes ஆகுது. இந்த மாதிரி டிஃபிகல்ட்டாக நான் பண்ண மாட்டேன். இட்ஸ் வெரி ஈஸி. செல்ஃப் இம்ப்ரூவ்டு மீ அப்படின்னு ஒரு புக் இருக்குது. பட் இது வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் இந்த பின்னாடி ஒன்று எழுதியிருக்குல்ல, இதை பார்த்தா வாங்கணுமா, அதுவே நான் இவகிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அதில் வந்து என்ன மாதிரி போட்டிருந்துச்சுன்னா, சோஷியல் மீடியா பார்த்து வந்துட்டு நம்ம இது மாதிரி பண்ணணுமா அந்த மாதிரி பண்ண அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குல்ல அப்படின்னு போடணும். என்னது எக்ஸ்பெக்டேஷனை பற்றி போட்டிருக்காங்கன்னு பார்த்தா அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, உங்கள் லைஃப் எப்படி பெட்டராக ஆக்க முடியும்னு போட்டிருந்தான். ஓ மை காட், இது எனக்கு இப்போ தேவைப்படுது பயங்கரமா. ஏன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு சிலர் வந்துட்டு இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, எப்படியாவது பண்ணுங்க அப்படி சொல்றீங்களே, அது என்னால் பண்ண முடியல. சோஷியல் மீடியா இஸ் ஃபன். பட் அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வாழ்க்கையை இப்படிதான் வழி நடத்தணுன்ற மாதிரி ஒரு 450 பேர் எனக்கு வழிகாட்டியா இருக்காங்க போது வெரி வண்டர்ஃபுல்லா இருக்கு. அதுக்காக தான் இனிமே இந்த புக்கு தான் என்னோட வழிகாட்டி. இது ஏன் ஃப்ரெண்ட்லினா இங்க பாருங்க, உள்ள வந்து இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் புக் படிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவன் எனக்கு சொன்னா உள்ள இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் இருக்கும், அது என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஏதோ சொல்றேன், கண்டிப்பா நல்லா தான் இருக்கும்னு நினைச்சு வாங்கினேன். பின்ன உள்ளதுரே பொம்மை ஆக்சுவலாக நல்லா இருக்கு, போரிங்கா இருக்காதுல்ல பொம்மையை பார்க்கும்போது. அதனால இன்னொன்று பைத்தியக்காரத்தனமா ஒரு புக் வாங்கியிருக்கேன். ஹவு நாட் டு பை புக்ஸ் எல்லாம் சொல்றேன். இந்த மாதிரி ஒன்று எடுத்துட்டேன். ஐ தாட் ஹாப்பி 365 days டைரி நினச்சிட்டேன். ஐ ரைட் எவ்ரி டே ஏதோ ஒன்று எழுதலாம் அப்படி நினச்சி ஒரு 365 days ஒரு டைரி நினச்சேன். பட் இதுக்குள்ளேயே ஒரு தாட் ஆஃப் த டே இருக்குமா, என்னன்னா நீ எப்படி வாழணுன்றது இருக்குமா. ஏன்னா ஆல்ரெடி நான் எப்படி வாழணுன்றதால எனக்கு பிரச்சனையா இருக்கு. இதை புக்கில் வேற நீ சொல்றியா, இதை வேற படிச்சு நான் வாழணுமான்ற மாதிரி இதை தெரியாமல் வாங்கிட்ட. கவர் பிரிக்கல, அதான் அதை பின்னாடி படித்து பார்க்கணும்னு சொன்னேன்ல, அதை வந்து படித்து பார்த்து வாங்கின புக்கு இது. படித்து பார்க்காம வாங்கினது இது. இது புக்கே கிடையாது, சும்மா டேபிள் கேலண்டர் மாதிரி. நான் கேலண்டர்னு நினச்சேன், ஐ மீன் எழுதுறது டைரின்னு நினச்சேன். அதில் என்னதை பின்னாடி படித்து பார்க்குறதுன்னு நான் விட்டுட்டேன். ஐ டோன்ட் நோ. அதுக்கு பெரிய காரணம் யாருன்னா அந்த புக் ஸ்டோர் அண்ணா தான் டைரியோட கலந்து வச்சுருந்தாரு. நான் டைரி நினச்சி எடுத்துட்டேன். ஸோ என்கிட்ட நீங்கள் 2 விஷயம் கற்றுக்கலாம். ஒன்று வந்து எப்படி புக்கு வாங்கணுன்றது, இன்னொன்று எப்படி புக்கு வாங்கக்கூடாதுன்றது. பட் இட்ஸ் ஓகே. இது நாங்கள் கடைக்கான நான் கிட்ட எடுத்து போய் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இஃப் நாட் கெட்டிங் நான் இதை வீட்டில் கேலண்டர் மாதிரி வச்சுக்கிறேன். ஆக்சுவலி இது கேலண்டர் தானே. ஆமாம், அது ஏன் நம்ம டைரி பக்கத்தில் வச்சுருந்தாங்க. டைரியில் எப்பவுமே கேலண்டர் இருக்கும். ஸோ டைரி அண்ட் கேலண்டரை ஒன்றா வைப்பாங்க. இவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஒரே ட்ரிப்பில் எனக்கு கொடுக்காது.
போற இடம்லாம் இன்ஃபர்மேஷனா இருக்கு. நான் இந்த பக்கம் போலாமா, நம்ம பீச்லாம் போயிட்டு சாப்பிட்டு, அவ அந்த பக்கம் போலாம், புக் ஸ்டோர் இருக்கு படிக்கலாம், டாக்ஸ் கெஃபே, கேட்ஸ் கெஃபே அப்படின்றா. இவன் கேக்குறேன். But it's nice to travel with some different perspective person in the world. அந்த மாதிரி இருக்கு எனக்கு. பட் இவ பேசுனதுக்கு அப்புறம் நான் பேசும்போது ரொம்ப ஃபன்னா இருக்கா. வாழ்க்கை ரெண்டுமே கலந்ததுதான். ஓகே, சரி, நான் கேக்குறேன். மறக்காம வந்து ஆனந்தியோட புக் ஷோ பாருங்க. பிகாஸ் இட்ஸ் நாட் தட் எவ்ரிபடி லைக்ஸ் டு ரீட் புக்ஸ். எல்லாராலையும் புக்ஸ் படிச்சிட முடியாது, லைக் மீ. பட் அட்லீஸ்ட் உங்களுக்கு புக்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த இந்த உலகத்தில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் புக்ஸில் இருக்குன்னும் பொழுது அதை பற்றி நம்ம கேட்டால் நம்மளுக்கு நல்லா இருக்கும்னு ஒரு சிலர் நினைப்போம்ல. ஸ்டூப்பிடாக உட்காந்துட்டு இவங்க கதை, அவங்க வீட்டு கதை இதெல்லாம் நம்ம கேட்டுருக்காம இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் நாலேஜ். இப்போ எனக்கே வந்து 2 days ட்ராவல் பண்ண எனக்கே நான் கொஞ்சம் நாலேஜபிளான பர்சன் மாதிரி தெரியுது. ஜோக்ஸாக சொன்னாலும் அதுதான் உண்மை. பட் தேங்க்யூ ஸோ மச். டெஃபினெட்லி யூ கைஸ் ஷுட் சி ஆனந்திஸ் புக் ஷோ. இட்ஸ் ரியலி ரியலி குட். ஆனால் நம்ம இந்த ஊரில் வந்து ஒரு வேர்டு வேறு இருக்குது, நீ இது கற்றுக்கிட்டியா? அதாவது ரோடுக்கும் ஸ்ட்ரீட்டுக்கும் ஒன்று போடுவாங்க, அது என்னன்னு தெரியுமா? ரோடுக்கும் ஸ்ட்ரீட்டு. இப்போ நம்ம இந்த ரோட்டில் போகலாம் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஆமா, அந்த ரோடுக்கு பேர் இருக்கும்ல, ஆமா, அந்த ரோடு பேருக்கு முன்னாடி எப்பவுமே ஒன்று இருக்கும். என்ன இருக்கும்? கண்டுபிடி. தெரியல. அப்படி ஏன் அவ்வளோ என்ன இருக்கும்? ஜலன். ஏன்? ஜலன்னா ரோடு, இந்த ஸ்ட்ரீட்டுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ நம்ம நேற்று போனது மங்கி ஜலன். நைட் நான் நடக்க வச்சு கூப்பிட்டு வந்தேன்ல, அது வந்து மங்கி ஜலன், ஹனுமன் ஜலன். எல்லா இடத்துலையுமே ஜலன் ஜலன் போட்டிருக்காங்க. ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எதுக்குன்னு தெரியல அந்த மாதிரி. எதுக்கு தெரியல, டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, கஷ்டமா இருக்குது மனப்பாடம் பண்றதுக்கு எனக்கு. பட் அவளுக்கு அது எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. பட் இட்ஸ் ஓகே. எங்க அம்மா ஆனந்தி கூட போறேன்றதுனால போயிட்டு வா, கொஞ்சமா அது மூளை வளரும்னு அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஃபன் பண்ண வந்திருக்கேன். உங்களோட புக் ஷோக்கு என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஓ, தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் தி புக் ஷோ. பாய். பாய்.